என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஹாஸ்பிட்டலுடைய சீஃப் அமிதாப் பச்சன், நானும் எவ்வளவுதான் சின்ன வயசுல இதெல்லாம் தூக்கி எல்லாம் பார்த்தேன். ஒரு இஞ்சி கூட வளருங்க. இறைவனுடைய அருள். அமிதாப் பச்சன் அவர்களே, உடன் இருக்கக்கூடிய வனஜா டாக்டர் மேடம், சாரு, ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ், எல்லா டாக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஊசி போடுவாங்க, மருந்து கொடுப்பாங்க. இங்கதான் ஒரே அடியில பானை அடிக்க உடைக்கிற டாக்டர்லாம் எல்லாத்திலையும் ஜெயிச்சுட்டு வரக்கூடிய டாக்டர்ஸ், நர்சஸ், பேராமெடிக்கல் மற்றும் மாணவர்கள், மாணவிகள் அனைவரையும் வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வணங்கி, ஏன்னா ரொம்ப நாளி எடுத்துக்கிட்டா நல்லா இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த நிகழ்ச்சியில முக்கியமான விஷயம் 3 தான். ஒன்னு, ஜாலியா கலை நிகழ்ச்சி பார்க்கணும், அதான் பார்த்தாச்சு. 2வது, ஜாலியா ஒருத்தங்களை மீட் பண்ணணும், பண்ணியாச்சு. 3வது, ஐயா காதுல ஒருத்தர் சொல்லிட்டு போனாரு, ஆறி போனா நல்லா இருக்காது. ஆறி போனா நல்லா இருக்காது. திருக்குறள் வகுப்பு நடத்த இந்த பேஸ்புக்ல ஒருத்தர் சொல்லுவார் பாருங்க, தமிழ் வாத்தியாரு. ஒரு ஊரா போய் இது என்ன மாதிரி வாத்தியார் திருக்குறள் நடத்துவார் போல இருக்கு. தெரு பசங்கள்லாம் என்ன பண்ணிருக்கானோ, வாலிப வயசு பசங்க, சார் என்ன சார் ஊரா போறீங்க, சண்முக வடிவேலு ஐயா ஊரா போறீங்க, எங்களுக்கு திருக்குறள் நடத்துங்க. வாலிப வயசு பையன்கள்லாம் தெருவில் இருக்கிற பொண்ணை பாக்குறதும், கிண்டல் பண்றதும், சடையை பிடிச்சி இழுக்கிறதும் பண்ணுவானுவோம். ஆனா திருக்குறள் படிக்கிறேன் அவருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு தமிழ் வாத்தியாரு உடனே செய்வோண்டா அப்படின்ட்டார். எங்க வச்சுக்கலாம், நம்ம தெரு பிள்ளையார் கோயிலே வச்சுக்கலான்ட்டாங்க. இந்த பிள்ளையார் கோயில ஒரு 50 பேர் உட்காரலாம். 50